ஒரு சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட வேண்டிய கடமை காவல்துறைக்கு இருக்கிறது. ஒரு ஜனநாயக நாட்டில் கட்சியானது அனுமதி பெற்று ஒரு கூட்டம் நடத்துகிறது. எதற்காக அனுமதி வாங்க வேண்டும்? காவல்துறை பொறுப்பு இல்லை என்று சொன்னால் எதற்கு அனுமதி பெற வேண்டும்? ஆனா இவங்க சொன்ன பேச்சே கேட்க மாட்டாங்களே சார். நீங்க அவங்க கட்டுக்குள்ளே இருக்க மாட்டாங்களே. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு 20,000 பேர் அல்லது 15,000 20,000 பேர் வரக்கூடிய ஒரு இடத்துல எஸ்பி எங்கு சென்றார்? அங்கே இருந்திருக்க வேண்டுமா வேண்டாமா? அந்த பகுதியினுடைய டிஐஜி அங்கே இருந்திருக்கலாம், அதிகபட்ச நடவடிக்கை எடுத்திருக்கலாம். ஏன் இல்லாது போனார்கள்? இல்லை, இதுக்கு நம்ம காவல்துறையை குற்றம் சாட்டுறோம். அவங்க தான் அதுக்கு சட்டம் ஒழுங்கு அவங்க தான் பாதுகாக்கணும். ஆனால் இதுக்கு அந்த தாவேக்காவுடைய கேடஸ் அந்த லோக்கல் நிர்வாகிகளும் பொறுப்பு தானே. நம்ம அவங்க பொறுப்பை தட்டி கழிச்சுட்டு காவல்துறை மேலே மட்டும் எப்படி விமர்சனத்தை வைக்கிறது? நாங்கள் தான் அனுமதி கொடுக்கலன்னா கோர்ட்டுக்கு போகிறாங்க. போனால் போட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை? உண்மையிலேயே நீங்கள் கணித்திருந்தால் அனுமதி மறுத்திருக்கணும். நீங்கள் எக்ஸிட் பாயிண்டே இல்லாத ஒரு சிறிய குறுகிய இடத்துல நல்லா தெரியும். ஆனால் அவங்க கேட்ட இடம் இதை விட குறுகலான இடம். ஆனால் இதே இடத்துல எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் நடத்தியிருக்காரே, ஒரு 15,000 பேர் கூடியிருக்காங்களே. இதில் இன்னும் முக்கியமாக திரு நயனா நாகேந்திரன் அவர்கள் விஜய் ஒரு தலைவரே இல்லை, அவர் பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் நின்றுக்கணும், அப்போ தான் ஒரு நல்ல தலைவராக இருக்க முடியுங்கிற ஒரு வாதத்தை விஜய் மேலே கடுமையான விமர்சனத்தை வைக்கிறார். இங்கே அண்ணாமலை அவர்கள் தமிழக அரசு மேலேயும் காவல்துறை மேலேயும் விமர்சனத்தை வைக்கிறாரு. விஜய்க்கு இதில் பொறுப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரியான துணியில் அண்ணாமலை அவர்கள் பேசுகிறார். ஏன் இந்த இரட்டை நிலைப்பாடு? பொறுப்பு இல்லை என்று சொல்லவில்லை. நானும் கூட கேட்டேன், விஜய் எப்படி செயல்பட்டு இருக்க வேண்டும், எப்படி செயல்பட வேண்டும் என்பதையும் தெளிவாக சொல்லுவேன். பட் ஆனால் விஜய் பொறுப்பு இருக்குன்னு அவர் நேரடியாக சொல்ல மாட்டாரே. ஆக்சிடென்ட் திடீர்னு நடக்கிறது தான், யாருக்கு தெரிஞ்சு நடக்கிறதுல முதலமைச்சர் சொன்னது போல யாருமே உயிர் போகணும்னு விரும்ப மாட்டாங்க. அது வேற, நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் உயிர் போய்விடும் என்கிற முன்னெச்சரிக்கை உணர்வு யாருக்கு இருக்க வேண்டும் என்று சொன்னால் காவல்துறைக்கு இருந்திருக்க வேண்டும். இது ஒட்டுமொத்தமாக திராவிட மாடல் திமுக ஆட்சியினுடைய தோல்வியாகத்தான் நான் கருதுகிறேன். நான் இதில் நான் குற்றம் சாட்டுவது அவர்களுடைய நிர்வாக ரீதியாக நடைபெற்றிருக்கக்கூடிய குழப்பங்களை தான். Celebrate this Diwali with Indian Princess. Shop your favorite styles and get induction stove free. Visit your nearest store today. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். நியூஸ் கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு பாஜகவிலிருந்து திரு நாராயண திருப்பதி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் போகலாம். சார் வணக்கம். வணக்கம். விஜயுடைய அந்த பிரச்சார கூட்டத்தில் நடந்த அசம்பாவிதங்களை நம்ம பார்த்துருக்கோம். இதில் பாஜக தரப்புலேருந்து நிறைய ரியாக்ஷன்ஸ் வருது. பிரதமர் அவர்கள் உடனடியாக ரியாக்ட் பண்ணுறாரு, ஹோம் மினிஸ்டர் ரியாக்ட் பண்ணுறாரு, நிதி உதவி அறிவிக்கிறாங்க. இன்றைக்கி பாஜகவுடைய என்டிஏ குழு இன்றைக்கி இது விசாரணையை நடத்த மேற்கொள்கிறாங்க. பாஜக ஏன் இதில் இவ்வளோ அக்கறை காட்டுறாங்க? விஜய் பின்னாடி பாஜக இருக்குது, ஏன்னா இவங்க சிபிஐ கேட்குறாங்க. ஸோ அப்போது பாஜக தான் விஜயை பேக் பண்ணுதுங்கிற ஒரு விமர்சனத்தை நிறைய பேர் வைக்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நடந்திருப்பது ஒரு மிகப்பெரிய சோகம். நாம் எல்லாவற்றையுமே அரசியல் கண்ணோட்டத்தில் பார்க்க துவங்கிவிட்டால் அதன் பிறகு நம்முடைய வாழ்க்கையே வீணாகிவிடும் என்று நான் கருதுகிறேன். எல்லாவற்றிலும் அரசியல் செய்வது என்பது தவறானது என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஒரு அரசியல் பொதுக்கூட்டத்தில் இது போன்ற ஒரு நிகழ்வு என்பது நடந்திருப்பது என்பது, அதாவது சில கூட்டங்களில் தீவிரவாதிகளால் குண்டுகள் வெடித்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஆனால் இங்கு மக்கள் ஒரு வேகத்தில் அந்த நெருக்கடியில் உயிரிழந்திருக்கிறார்கள் எனும் பொழுது அதை மனிதாபிமான கண்ணோட்டத்தோடு நம்முடைய மக்களை நாம் இழந்திருக்கிறோம் என்கிற கண்ணோட்டத்தோடு அணுக வேண்டும் என்று சொன்னால் எல்லா அரசியல் கட்சிகளும் இது போன்ற ஒரு சூழ்நிலையை இனி எப்படி கையாள வேண்டும் அப்படிங்கிற இது ஒரு பொதுவான விஷயமாகத்தான் நான் பார்க்கிறேன். ஆனால் இதில் பாஜக பின்னால் இருக்கிறது, இதை ஆதரவு கொடுக்குது என்பதெல்லாம் அப்படி நான் கருதவில்லை. ஆனால் நடந்திருக்கக்கூடிய ஒரு 41 குடும்பங்களில் நிகழ்ந்திருக்கக்கூடிய ஒரு சோகம், 41 உயிரை இன்றைக்கு நேற்றோடு சேர்த்து எழுந்திருக்கிறோம் என்று சொன்னால் இது ஏன் நடந்தது, எப்படி நடந்தது, இனி நம்முடைய அரசியல் கட்சிகள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இனி இது போன்று நடக்காது இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும், மாநில அரசினுடைய நிர்வாகம் சரியாக இயங்கி இருக்கிறதா இல்லையா, இதை ஏற்பாடு செய்தவர்களுடைய குறைகள் என்ன, காவல்துறையினுடைய குறைபாடுகள் என்ன, இதையெல்லாம் அலசி ஆராய வேண்டியது ஒரு மத்திய அரசாங்கத்தினுடைய கடமையும் கூட. அதே மாதிரி ஆளும் கட்சியாக இதை உரிய முறையில், அதனால்தான் பிரதமர் மத்திய அரசினுடைய
பிரதமர் என்கிற இந்தியாவுடைய பிரதமர் என்கிற அடிப்படையில் அந்த நிவாரணம் அளிக்கப்பட்டிருக்கிறது. மாநில அரசும் கூட அளித்திருக்கிறது. ஆனால் ஒரு ஆளும் அரசினுடைய பிரதிநிதிகளாக இவர்களை அனுப்பி வைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களை விவரங்களை சேகரித்து யார் மீது இது எந்த இடத்துல இந்த இந்த தவறுகள் நடந்தன என்பதை கண்டறிய வேண்டியது நம்முடைய கடமை என்று நினைக்கிறோம். இதில் நேற்று திரு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசும்போது நான் போய் பார்த்தேன், நான் மத்திய அரசோட பிரதிநிதியாக தான் வந்திருக்கேன், பிரதமருடைய பிரதிநிதியாக தான் வந்திருக்கேன், மக்கள் இங்கே பட்ட கஷ்டத்தை அவங்க என்கிட்ட பதிவு பண்ணாங்க, நான் இதை நேரடியாக பிரதமர்கிட்ட சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க செய்தியாளர் சந்திப்பில் சொல்லியிருந்தாங்க. அதுதான் அந்த சிபிஐ இதுக்கு முன்னாடி இந்த அஜித்குமார் மரண விவகாரம் தொடர்பாக அரசு சிபிஐக்கு மாற்றினப்போ சிபிஐ என காலதாமதமான நடவடிக்கை, மத்திய அரசும் திமுகவும் கூட்டு அப்படின்னு விமர்சித்த இதே விஜய் தான் இன்றைக்கி சிபிஐ வேணும் அப்படின்னு கேட்கும்போது அப்போது இதுக்கு பின்னாடி பாஜக இருக்கா அப்படிங்கிற அந்த சந்தேகத்தை இவங்க எழுப்புறாங்க. இல்லை, அப்படி பார்த்தோம் என்று சொன்னால் தொல் திருமாவளவன் அவர்கள் பலமுறை திமுகவிற்கு ஊதுகுழலாக செயல்பட்டு சிபிஐ என்கிற அமைப்பே தேவையில்லை, வரக்கூடாதுன்னு சொன்னார். அதே தொல் திருமாவளவன் அவர்கள் சில விஷயங்களில் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். இந்த மாதிரி இது நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். இதில் குறிப்பாக என்னன்னு சொன்னால் 2 பேரை ப்ளேம் பண்ணுறாங்க. அதாவது 2 பேர், ஒன்று தாவேகா அவங்க கூட்டம் ஏற்பாட்டாளர்கள், இன்னொன்று காவல்துறையினர். அப்போது உங்களுக்கு காவல்துறை என்பது அதாவது அதிகமான குற்றம் சாட்டப்படுவது என்பது காவல்துறை என்பது தான். ஏனென்று சொன்னால் அவங்க தான் இம்ப்ளிமெண்டிங் அத்தாரிட்டி. ஒரு சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட வேண்டிய கடமை காவல்துறைக்கு இருக்கிறது. ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு கட்சியானது அனுமதி பெற்று ஒரு கூட்டம் நடத்துகிறது. எதற்காக அனுமதி வாங்க வேண்டும்? காவல்துறை பொறுப்பு இல்லை என்று சொன்னால் எதற்கு அனுமதி பெற வேண்டும்? ஆனால் இவங்க சொன்ன பேச்சே கேட்க மாட்டாங்களே சார். நான் கட்டுக்குள்ளே இருக்க மாட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் அனுமதி உங்களிடத்தில் வாங்குகிறார்கள். அப்போது அவர்கள் சொல்லும் பேச்சை கேட்கவில்லை என்று சொன்னால் அதை வெளிப்படையாக சொல்லுங்கள். அது வெளிப்படையாக காவல்துறை கண்டிச்சாலோ நீங்கள் அரசியல் காவல்துறை வச்சு எங்களை ஒடுக்க பார்க்குறீங்க, என்ன மிரட்டுறீங்க, அரசியலாக மாற்றுறாங்க. அதனால தான் நீங்கள் ஆளும் கட்சியாக இருக்கிறீர்கள். அரசாங்கம், காவல்துறை உங்களிடத்தில் உங்கள் கட்டுப்பாட்டில், மாவட்ட மாநில நிர்வாகம் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்குது. அதை நீங்கள் சொல்ல முடியாது. அப்படி சொன்னால் இப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லவே முடியாது. ஏனென்றால் இவர்கள் தானே சொல்கிறார்கள் கட்சி வேறு ஆட்சி வேறு என்று சொன்னார்களா இல்லையா? அப்போது ஆட்சியை நீங்கள் திறம்பட நடத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் உங்களுக்கு இருக்கிறது. திரு அண்ணாமலை அவர்கள் நேற்று நாம் பார்த்தோம் சொன்னபடி ஒரு 20,000 பேர் அல்லது 15,000 20,000 பேர் வரக்கூடிய ஒரு இடத்துல எஸ்பி எங்கு சென்றார்? அங்கே இருந்திருக்க வேண்டுமா வேண்டாமா? அந்த பகுதியினுடைய டிஐஜி அங்கே இருந்திருக்கலாம், அதிகபட்ச நடவடிக்கை எடுத்திருக்கலாம். ஏன் இல்லாது போனார்கள்? அப்போது அந்த இடத்துல அனுமதி ஏன் கொடுத்தீர்கள்? அங்கே இவ்வளோ நான் கேட்பது ஒன்று தான். விஜய் அவர்களுக்கு ஒரு நடிகராகவோ அல்லது ஒரு அரசியல்வாதியாகவோ தலைவராகவோ அவருக்கு ஒரு மக்கள் அதிக அளவில் பார்க்குறாங்க. அதிலும் குறிப்பாக பெண்கள், சிறு குழந்தைகள், இவங்கெல்லாம் விஜய் என்கிற ஒரு மனிதனை நேரிலே காண வேண்டும். இது காலங்காலமாக நாம் பார்க்கிறோம். ஒரு சாதாரண நகை கடைக்கு ஒரு நடிகையை கூப்பிட்டாலும் கூட கூட்டம் அதிகமாக வருகிறது. கட்டுக்கு அடங்காமல் தான் அந்த கூட்டம் நடந்து கொள்கிறது. நம்ம பார்த்துருக்கோம், ஜிஎன்சிடி ரோட்லேயே கூட நம்ம பார்த்துருக்கோம், கல்யாண் ஜுவல்லர்ஸ் என்பதில். அப்போது அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இன்று உச்சபட்ச நடிகராக இருக்கக்கூடிய ஒரு விஜய் இது போன்ற ஒரு இடத்துக்கு வரும் பொழுது சற்றே அதிக முன்னேற்பாடுடன் இருந்திருக்க வேண்டும். நான் பார்த்தவரையில் படித்தவரையில் அங்கேருந்து எக்ஸிட் பாயிண்ட்ஸ் அதிகமாக இல்லை. ஒரு 20,000 பேர் கூடக்கூடிய ஒரு இடத்துல எக்ஸிட் பாயிண்ட்ஸ், ஒரு சினிமா அரங்கிற்குள்ளே நாம் செல்கிறோம் என்று சொன்னால் நுழையும் வழி ஒன்று இருக்கிறது, அதே மாதிரியான வெளியேறும் வழி இருக்கிறது. அதனால் எல்லா விஷயங்களும் இருக்கும். அப்படி இருக்கும்பொழுது காவல்துறை ஏன் அனுமதி கொடுத்தது? இல்லை, இதுக்கு நம்ம காவல்துறையை குற்றம் சாட்டுறோம், அவங்க தான் அதுக்கு சட்டம் ஒழுங்கு அவங்க தான் பாதுகாக்கணும். ஆனால் இதுக்கு அது தாவேக்காவுடைய கேடர்ஸ், அந்த லோக்கல் நிர்வாகிகளும் பொறுப்பு தான். நம்ம அவங்க பொறுப்பை தட்டி கழிச்சிட்டு காவல்துறை மேலே மட்டும் எப்படி விமர்சனத்தை? ஒரு புதிய கட்சி, அதனுடைய கட்டமைப்பு என்பது இனிமேல் தான் உருவாக வேண்டும். யாரும் எதிர்பார்க்காத வகையிலேயே விஜய் அவர்களுக்கு ஒரு நடிகர் என்கின்ற முறையில் ஒரு அரசியல் கட்சியை துவக்கியிருந்தாலும் கூட அங்கு சென்று பார்க்கிறார்கள் என்பது யாருடைய, நான் அதுதான் சொன்னேன், யாருடைய பொறுப்பு என்று வரும் பொழுது ஒரு கட்சி, இப்போ எங்களுடைய கட்சி கூட்டங்களில் கூட நாங்கள் ஒரு கூட்டம் நடத்தணும் என்று சொன்னால் யார் யார் எங்கே அமர வேண்டும் என்பதை எல்லாம் கூட முடிவு செய்து அதற்கு உண்டான
வாலண்டியர்ஸை நம்ம வந்து தன்னார்வ தொண்டர்களை நாங்கள் வந்து அங்கே கொண்டு போய் செலுத்தி அவர்கள் மூலமாகவும் காவல்துறை இருந்தாலும் கூட நாங்கள் தான் அதை இவர்கள் தான் பார்ப்பார்கள். ஸோ இதெல்லாம் வந்து சிஸ்டமாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியில் இருக்குது. ஆனால் இந்த கட்சியில் அப்படி இல்லை என்று சொல்லும் பொழுது அதையும் யார் தெரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்று சொன்னால் காவல்துறை தான் தெரிந்திருக்கு. எல்லா பள்ளியும் எப்படி அப்படி போட்ட முடியும்? இல்லைங்க. அவங்க தானே அந்த பொறுப்பு அப்ப எடுத்துக்கணும். ஏன் அப்ப நாங்க தான் ஆட்சியை பிடிக்க போறோம், அடுத்த முதலமைச்சர்னு விஜய் பேசுறாரு. அப்ப அதுக்கான மெச்சூரிட்டி அந்த தொண்டர்களுக்கு இதே நிர்வாகிகளுக்கு கடந்த கூட்டத்தில் நம்ம பார்த்தோம். பவுன்சர்கள் வந்து தூக்கி போட்டாங்க. நீங்கள் அப்பொழுது கூட பாருங்கள், நான் கூட பதிவு செய்திருந்தேன் இதெல்லாம் சரியில்லை. அப்போது என்னுடைய கண்களுக்கே அது படும் பொழுது காவல்துறை இவர்களுடைய கூட்டங்களில் நீங்கள் சொல்வது போன்று அன்ஆர்கனைஸ்டாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதை குறிப்பிட்டு நீங்கள் வந்து ஏன் அனுமதி கொடுத்தீங்க முதல்ல? தவிர நீங்கள் எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் அனுமதி கொடுக்குறீங்க? வரவில்லை என்று சொன்னால் இவ்வளவு கூட்டம் 5 மணி நேரம் 6 மணி நேரமாக காத்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு புதிதல்ல. ஏதோ விஜய் மட்டும்தான் காலதாமதமாக கூட்டத்திற்கு வந்தார். எல்லா தலைவர்களும் வராங்க. ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் வரலாம். ஆனா உங்களுக்கு 8:45 நாமக்கல்ல கூட்டம், நீங்க 8:45 தான் சென்னையில இருந்தே கிளம்புவீங்கன்னா அப்போ அது எப்படி? நம்ம அதுதான் நான் என்ன சொல்றேன், அது இதையெல்லாம் சரி செய்திருக்கேன். நான் வந்து காவல்துறை மீது மட்டும்தான் தவறு என்று நான் சொல்லவில்லை. நான் மறுபடியும் சொல்கிறேன், நிர்வாக ரீதியாக ஒரு அமைப்பு ரீதியாக அவர்கள் செயல்பட வேண்டும் என்பதில் எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. அதில் வந்து மாற்று கருத்தே இல்லை. அவர்கள் தங்களை சரி செய்து கொண்டிருக்க வேண்டும் பை திஸ் டைம். ஒரு நிர்வாகம் ஒரு அமைப்பு என்பது ஏன்னா 1-2 கூட்டத்தில் போகும்போதே நம்ம வந்து தெரிந்து கொள்ள முடியும். ஆனால் நாம் பார்க்கிறோம், ஒரு மக்கள் வந்து அரசியல் தலைவராக விஜய் அவர்களை பார்த்ததை விட ஒரு நடிகராக அவரை காண முடியாதா என்கிற ஒரு ஆர்வத்தில் அவர்கள் செயல்படுகிறார்கள் என்பதை நாம் பார்த்திருக்கிறோம். ஏன்னா நம்ம அரசியல் கூட்டத்துக்கு இதுக்கும் வித்தியாசம் தெரியும். ஆனால் இதையெல்லாம் கணிக்க வேண்டிய பொறுப்பு காவல்துறைக்கு இருக்கிறது. அதான் நான் சொல்கிறேன், நீங்கள் திமுகவை விட்டுருங்க, இது திமுக அரசுன்றதை விட்டுருங்க. ஆனால் ஒரு நிர்வாகம், காவல்துறையோட நிர்வாகத்தினுடைய பொறுப்பு என்ன? நீங்கள் என்ன சொல்லுவாங்க, நாங்கள் தான் அனுமதி கொடுக்கலன்னா கோர்ட்டுக்கு போகிறாங்களே, போனால் போட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை? உண்மையிலேயே நீங்கள் கணித்திருந்தால் அனுமதி மறுத்துருக்கணும். நீங்கள் எக்ஸிட் பாயிண்ட்டே இல்லாத ஒரு சிறிய குறுகிய இடத்துல நல்லா தெரியும் சார். ஆனா அவங்க கேட்ட இடம் இதை விட குறுகலான இடம். ஆனா இதே இடத்துல எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் நடத்தி இருக்காரு. ஒரு 15,000 பேர் கூடி இருக்காங்களே. நீங்க அது வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு ஆலமரம். நீங்கள் கம்பேர் பண்ணுறதுக்கு நீங்கள் பிஜேபி கூட்டம் கூட நாங்கள் பல இடங்களில் போடும்போது அந்த கட்டுக்கோப்பை அந்த எங்களுடைய கட்டமைப்பு அதை சரி செய்யும். நான் ஏற்றுக்கொள்கிறேன். நான் வந்து இதுக்கு எல்லாமே காரணம் காவல்துறை தான் நான் சொல்லலை மறுபடியும். ஆனால் இந்த தாவேகாவினுடைய கூட்டங்கள் எப்படி நடக்கிறது, எப்படி நடந்திருக்கிறது, எப்படிப்பட்ட கூட்டம் வருகிறது, எதற்காக வருகிறது என்பதையெல்லாம் புரிந்து கொண்டு அதற்கேற்றாற்போல் காவல்துறை செயல்பட்டிருக்க வேண்டும்னு நான் சொல்கிறேன். நீங்கள் எங்களுக்கு இவங்க 5000 பேர் தான் வருவாங்கன்னு எழுதி கொடுத்தாங்கன்னு சொல்லாதீங்க. அது ஃபார்மாலிட்டி. நீங்கள் 5000 பேர்னு சொன்னால் 15,000 பேர் வருவாங்கன்றது காவல்துறைக்கு தெரியும். அப்போ நீங்கள் எப்படி நீங்கள் அந்த இடத்த வந்து நீங்கள் கொடுப்பீங்க? இந்த இடத்த நீங்கள் வந்து அனுமதிக்கக்கூடாது என்பது தான் என்னுடைய கருத்து. ஏனென்று சொன்னால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களோ அல்லது அண்ணாமலை அவர்களோ அல்லது நயினார் நாகேந்திரன் அவர்களோ எந்த கட்சியை சேர்ந்தவர்களாக எந்த கூட்டமாக இருந்தாலும் அங்கு ஒரு கட்டமைப்பு இருக்கிற காரணத்தினால அது சரியாக இருக்குது. இங்கே இல்லைன்னு சொல்லும் பொழுது அதை புரிந்து கொண்டு செயல்பட்டிருக்க வேண்டும் காவல்துறை என்பது தான் நம்முடைய கருத்தாக இருக்குது. இதில் இன்னொரு முக்கியமாக திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் விஜய் ஒரு தலைவரே இல்லை, அவர் பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் நின்றுக்கணும், அப்போ தான் ஒரு நல்ல தலைவராக இருக்க முடியுங்கிற ஒரு வாதத்தை விஜய் மேலே கடுமையான விமர்சனத்தை வைக்கிறார். இங்கே அண்ணாமலை அவர்கள் வந்து தமிழக அரசு மேலேயும் காவல்துறை மேலேயும் விமர்சனத்தை வைக்கிறாரு. விஜய்க்கு இதில் பொறுப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரியான தொனியில் அண்ணாமலை அவர்கள் பேசுகிறார். ஏன் இந்த அண்ணாமலை அவர்கள் பொறுப்பு இல்லை என்று சொல்லவில்லை. நானும் கூட கேட்டேன், விஜய் எப்படி செயல்பட்டு இருக்க வேண்டும், எப்படி செயல்பட வேண்டும் என்பதையும் தெளிவாக சொல்லியிருக்கிறார். பட் ஆனால் விஜய்க்கு பொறுப்பு இருக்குன்னு அவர் நேரடியாக சொல்லியிருக்காரு. விஜயை நீங்கள் ஏ1 சொல்லாதீங்க, அவர் தான் எல்லாத்துக்குமே காரணம்னு சொல்லாதீங்க. அவர் தானே ஏ1 இருக்க முடியும். இல்லை, அது அப்படி கிடையாது. அப்போ அப்படி நீங்கள் வந்து சொல்ல முடியாது. லீகலாக அந்த மாதிரி தவறான விஷயம் என்று நான் கருதுகிறேன். நான் சொல்வது அனைவரும் பொறுப்பேற்க வேண்டும் அப்படிங்கிறது தான். இது வந்து ஒரு பொது இடத்துல நடக்கக்கூடிய நிகழ்ச்சி. இதற்கு முதல் பொறுப்பு அங்கே என்ன அசம்பாவிதம் நடந்தாலும் அதற்கு சட்ட ரீதியாக முதல் பொறுப்பு காவல்துறைக்கு தான். அதில் சந்தேகமே கிடையாது. அப்படின்னா அனுமதியை வாங்க வேணாமே.
அப்போ சொல்லிடுங்க, இனிமேல் யாருமே அனுமதி வாங்க வேணாம். எதற்கு உங்கள்கிட்ட அனுமதி கேட்குறாங்க? இந்த இடம் இந்த நிகழ்ச்சி நடத்துவதற்கு உகந்ததா இல்லையா, இந்த இடத்துல நாங்கள் போடுறோம், அன்னைக்கு அந்த தேதியில் நாங்கள் பொது இடத்துல வரோம், எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க. நீங்கள் எது எடுத்து பாருங்கள், அப்ளிகேஷன் எடுத்து பாருங்கள், எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கள் அப்படின்றது தான். அப்போது அதில் தவறு நடந்தால் யாருடைய பொறுப்பு? காவல்துறை பாதுகாப்பு கொடுக்க இயலவில்லை. இல்லை, காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கணும், காவல்துறை பந்தோபஸ்து கொடுக்கணுங்கிறது அவங்களுடைய புரோட்டோகாலில் இருக்குது, அது யாரும் மறுக்கல. ஆனால் நம்ம விஜய்க்கு அதில் பொறுப்பே இல்லைங்கிற மாதிரி அண்ணாமலை பேசுறாரு. இல்லை, முழு பொறுப்பையும் காவல்துறை வைக்கிறாரு. இல்லை, அதுதான் அண்ணாமலை அவர்கள் 4-5 விஷயங்களை மிக தெளிவாக எல்லாம் பார்ட்டாக பிரித்து போடுறாங்க. முழுமையாக திரு அண்ணாமலை அவர்கள் பேசியது நானும் கேட்டேன். அவர் முதல்ல சொல்வது, மாநில அரசு ஒரு டிஜிபியை கூட ஒழுங்காக இன்ன வரைக்கும் நியமனம் செய்ய முடியாத ஒரு கையாலாகாத அரசாக திமுக இருக்கிறது. பொறுப்பு டிஜிபியில் ஏன் இருக்கணும்? என்ன அஃபிஷியல்ஸ் இல்லையா? இருக்கிறாங்க. அதிகாரிகள் இல்லையா? பற்றாக்குறையா? இருக்கிறாங்க. ஆனால் அரசியல் காரணங்களாக போடாத இருக்கிறீங்க. இரண்டாவது, மாவட்ட ஆட்சியர், மாவட்ட கண்காணிப்பாளர், எஸ்பி. ஸோ இதை ரெண்டுத்தையும் அவர் சொல்கிறார், பண்ணிடணும்னு சொல்கிறார். அது நியாயம் தானே? நீங்கள் மற்றதுக்கெல்லாம் செய்கிறீங்க, இதுக்கே செய்யலைன்ற கேள்வி ஆட்டோமேட்டிக்காக எழுதில்லை. இது நடந்திருப்பது சட்ட ஒழுங்கினுடைய சீர்குலைவு தான், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அதற்கு யார் காரணம்? ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை, காவல்துறையுடைய கடமை அதுதான். நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் உடனே அவங்க ஆர்கனைசேஷன், நான் சொல்வது மாரலாக அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கான்னு இருக்குது, நான் மறுக்கவில்லை. இல்லை, லீகலாகவும் அவங்களுக்கு பொறுப்பு. லீகலாக நீங்கள் இல்லீகலாக நடந்திருந்தால் நீங்கள் தண்டிங்க. கிட்டத்தட்ட அந்த மாதிரி தானே இருந்திருக்கு. யாருமே கட்டுப்பாடு. நான் கேட்பது, நீ சட்ட விரோதமாக அவர்கள் செயல்பட்டிருந்தால் கண்டியுங்கள். நான் கேட்பது என்ன? இப்போ நான் காவல்துறைக்கு நான் ஒரு அனுமதி கேட்கிறேன். ஐயா, நான் இந்த இடத்துல ஒரு கூட்டம் போடுறேன், 5000 பேர் வருவாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 10,000 பேர் வந்துட்டாங்க, யார் பொறுப்பு? இருத்தரப்புல ஏன் நீங்கள் 5000 பேர் கொடுத்தீங்கன்ற ஒரு கேள்வி. இல்லைங்க, நான் எதிர்பார்த்தது ஐயா எதிர்பார்க்கப்படுகின்றதுனால என்ன அர்த்தம்? 5000 பேர் வரலாம், 6000 பேர் வரலாங்கிற எதிர்பார்க்கப்படுகிறது, எக்ஸ்பெக்டட் தான். அது 3000 கூட வரலாம், 10,000 கூட வரலாம். ஆனால் அதுக்கு தான் நுண்ணறிவு பிரிவுன்னு ஒன்று உங்களுக்கு இருக்குது, இன்டெலிஜென்ஸ். இது இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியராக இல்லையா? அவர் டிஜிபி கரெக்ட் அதுக்கும் விளக்கம் சொல்கிறார். ஏடிஜிபி டேவிசன் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் முன்கூட்டியே சொன்னோம், அட்லீஸ்ட் ஒரு 50 மீட்டருக்கு முன்னாடி 100 மீட்டருக்கு தள்ளி முன்னாடியே பேசிடுங்க, அவங்க இன்னும் நெரிசலாக ஒன்று சொல்கிறாங்க இல்லைங்களா. நாங்கள் முன்கூட்டியே சொன்னாங்கன்னா ஒரு இடத்துல 7000 பேர் தான் இருக்க முடியும் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா இல்லையா? தெரியுமா இல்லையா? ஏன்னா இந்த கரெக்ட் சார், நீங்கள் 20,000 பேரை உள்ள அனுமதித்தது யார்? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டத்தில் 15,000 பேர் வரைக்கும் வந்திருக்காங்க. ஏற்கனவே வந்திருக்காங்க. ஸோ அப்போ அந்த இடம் ஒரு 15,000 பேர் வரைக்கும் அகாமடேட் பண்றதுக்கான இடம் இருந்திருக்கு. சக்சஸ்ஃபுல்லா அந்த கூட்டத்தை நடத்தி முடிச்சிருக்காரு. சொல்லாது, நான் சொல்வது சட்டம். நீங்கள் சட்டப்படி நடந்து கொண்டிருக்கலாம் என்றால் இல்லை. அந்த இடம் கெப்பாசிட்டி. ஆனா நீங்க சொல்றீங்க கரெக்டா சார். ஆனா தாவேகாவினர் கேட்ட மற்ற 2 இடங்கள் இதை விட மோசமான இடங்கள். ஆனா அரசு இதுல ஒரு 15,000 பேர் வரைக்கும் அலோவ் பண்ணலாம். 10,000ன்றது 5,000 பஃபர் வச்சு ஒரு காவல்துறை அனுமதி கொடுத்துருக்காங்க. ஆக்சிடென்ட்ன்றது எப்பொழுதுதான் நடக்கும். நீங்க முன்னாடி அதான் சொன்னேன், நீங்க கம்பேர் பண்ணாதீங்க. அப்போ அன்னைக்கு அப்படி நடந்துச்சே, இன்னைக்கு ஆக்சிடென்ட் திடீர்னு நடக்கிறது தான், யாருக்கு தெரிஞ்சு நடக்கிறதுல. முதலமைச்சர் சொன்னது போல யாருமே உயிர் போகணும்னு விரும்ப மாட்டாங்க, யாருமே உயிர் போகணும்னு விரும்ப மாட்டாங்க. அது வேற, நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் உயிர் போய்விடும் என்கிற முன்னெச்சரிக்கை உணர்வு யாருக்கு இருக்க வேண்டும் என்று சொன்னால் காவல்துறைக்கு இருந்திருக்க வேண்டும். விஜய்க்கு இல்லைன்றீங்களா? விஜய்க்கு இருந்திருக்கணும். விஜய்க்கு தானே முக்கியமாக இல்லை, அதுதான் சொல்லி இங்கே 2 விஷயம் நீங்கள் புரிஞ்சுங்க. அவர்களுக்கே தெரியல எவ்வளோ கூட்டம் வரும்ட்டு. அப்போ எப்படி அது ஒரு கட்சியாக அது காவல்துறை ஒரு தலைவராக இல்லை சார். இல்லை, மக்கள் வராங்க சார், பொதுமக்கள் வராங்க. நான் தான் சொன்னேன், விஜய் என்பவர் ஒரு அரசியல்வாதி மட்டுமில்லை, இது பொது கூட்டம், கட்சியினுடைய கூட்டம் இல்லை. இப்போ கட்சியினுடைய கூட்டம்னு சொன்னால் நான் எங்கள் நிர்வாகிகளை கூப்பிட்றேன்னா எத்தனை நிர்வாகிகள் என்று பட்டியல் போட்டு பேட்ச் போட்டு அதுக்கு பேர் எழுதி நாங்கள் கையில் கொடுத்துருவோம். அங்கே 5,000 பேருன்னா ஒரு 100 பேர் ஆப்சென்ட் ஆவாங்க, 4,900 பேர் தான் வருவாங்க. மீதி வரவங்களுக்கு உள்ள அனுமதியே கிடையாது இல்லையா? எல்லா கட்சியும் அப்படிதான். ஆனால் பொதுக்கூட்டம் என்று சொன்னால் என்ன இடத்துல அது இல்லை, நிகழ்ச்சி ஏற்பாளர் விஜய் கிட்ட அது இல்லை. புரிஞ்சுங்க நல்லா. பொதுக்கூட்டம்னா மக்கள் வருவார்கள். அப்போ நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் காவல்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். அங்க சட்ட ஒழுங்கு பிரச்சனை வராம தடுக்கிறதுக்கு ஏற்பாட்டாளர்கள் காவல்துறையோட சேர்ந்து அதை செய்யணும். காவல்துறை சொல்றாங்க வேணாங்க உள்ள கொண்டு போகாதீங்க, அந்த இடம் ரொம்ப நெரிசலா இருக்கு, நீங்க இங்கேயே பேசுங்கன்னு
அங்க பொறுப்புல இருந்த டிஎஸ்பி சொல்லும் போதும் இல்ல எங்களுக்கு மைக் சிக்னல் கிடைக்காது, நாங்க அங்கதான் போவோம், 200 மீட்டர் தள்ளி தான் போவோம்னு சொல்றது எப்படி நம்ம எடுத்துக்கிறது? சட்டத்திற்கு மீறி அவர்கள் செயல்பட்டிருந்தால் நடவடிக்கை எடுக்கட்டும். கைது பண்ணியிருக்காங்க மாவட்ட நல்லா செயலாளர். புரிஞ்சுங்க, நான் அதை பற்றிலாம் ஒன்றும் சொல்லுவேன். ஆனால் நீங்கள் 5000 பேர் வருவாங்கன்னு எழுதி கொடுத்தாங்க, 15000 பேர் வந்துட்டாங்கன்னு சொல்லாதீங்க. யூ ஹேவ் நோ ரைட் டு சே. உங்களுக்கு உரிமை இல்லை சொல்கிறதுக்கு. ஞாபகத்தில் வச்சுங்க. பொதுக்கூட்டம்னு வந்துட்டா ஒன்றும் செய்ய 1,00,000 பேர் வந்தால் கூட உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. எல்லா போலீஸையும் தமிழ்நாட்டில் எல்லா போலீஸையும் கொண்டு போய் அங்கே பந்தோபஸ்து போட்டு தவறாக சொல்கிறீங்க நீங்கள். அப்போ வந்து நீங்கள் அனுமதி கொடுக்காதீங்க. அனுமதி கொடுக்கல, நீங்க அனுமதி கொடுக்க மாட்டீங்க, எங்களை முடக்க பாக்குறீங்க, ஜனநாயகத்துல உரிமை இல்லையான்னு அப்படி கொண்டு போறீங்க. உங்க கடமையை நீங்க செய்யுங்க. கோர்ட்டுக்கு தானே போவாங்க, போகட்டும். நீங்க உங்க கடமையை செஞ்சீங்களான்றது தான் கேள்வி. 5000 பேர் வரக்கூடிய இடத்துல 15000 பேர் வந்தாங்க. மக்களுக்கு ஒரு போலீஸ் போட்டோன்னு டேவின் செட் சொல்றாரு ஏடிஜிபி. அப்படின்னா நீங்க வந்து நீங்க எவ்வளவு பேர் வந்து தான் சொல்றீங்க? அவர் சொல்றது 26000 பேர் சொல்றாரு. 26000 அப்படின்னா எவ்வளவு பேர் வந்து 26000 டிவைடட் பை 20 எவ்வளவு சொல்லுங்க சொல்லுங்க. 1300 போலீஸ் இருந்துக்கணும், கரெக்டா? ஆனா பொறுப்பு டிஜிபி என்ன சொன்னாரு? அதுக்கு தான் விளக்கம் கொடுத்தாரு சார். பொறுப்பு டிஜிபி எவ்வளவு போலீஸ் போட்டிருந்தா சொன்னார் தெரியுமா உங்களுக்கு? 600 சொன்னாரு. 500 சொன்னார். 500 1300 எங்க இருக்குது? 500 எங்க இருக்கு? முதல்ல 500, அதுக்கப்புறம் கூட்டம் சேர சேர அதுதான் அதுக்கு விளக்கம் கொடுத்துதான் மாவட்ட ஆட்சித்தலைவரும் ஏடிஜிபி கொடுத்த செய்தியாளர் சந்திப்புல இருந்தாலும் நம்ம மாத்தி மாத்தி பேச, அதுதான் சொல்றேன், மாத்தி மாத்தி பேசுறாங்க. தவறு இங்குதான் தவறு நடக்குதுன்னு சொல்றாங்க. நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். நான் என்ன சொல்றேன், அன்பிரசிடென்டட். ஓகே, நான் ஏற்றுக்கொள்கிறேன். அன்பிரசிடென்டட். அவர் ஒரு மாவட்டத்தில் நாமக்கல்ல இருந்து விஜய் பேசிட்டு வராரு, நாமக்கல்ல இருந்தும் வந்திருக்கலாம். அதாவது புரிதல் என்னன்னு சொன்னால், ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு கூட்டம். திரு அண்ணாமலை அவர்கள் பேசினது நானும் கேட்டேன். நாங்கள் எல்லாம் நடத்தினால் சட்டமன்ற ரீதியாக நடத்துவோம், ஆனால் ஒரு மாவட்ட ரீதியாக நடத்துகிறாரு, அது பண்ணாதீங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போது ஒரு மாவட்டத்திற்கு புலனாய்வுத்துறைக்கு தெரியாத சார், விஜயனுடைய கட்சியை சேர்ந்தவர்களாகவே இருக்கட்டும், அந்த மாவட்டத்தில் எவ்வளோ பேர் வருவாங்கன்னு நீங்கள் கணிக்க முடியவில்லை என்றால் நீங்கள் வகிக்கும் பொறுப்பு அழகல்ல. விஜய் சொல்கிறீங்களா? காவல்துறையை சொல்கிறேன் சார். விஜய் பொறுத்தவரையிலும் இது கட்சியினுடைய தொண்டர்கள் கூட்டம் இல்லைங்க. நல்லா புரிஞ்சுங்க சார், திருப்பி திருப்பி ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. இது கட்சியினுடைய தொண்டர் கூட்டம் இல்லை சார். அவங்க அப்படிதான் சொல்றாங்க சார். எல்லாம் வந்தவங்க எங்களுடைய தொண்டர்கள் தான் சொல்றாங்க. வேறங்க, அதெல்லாம் வேற. நான் சொல்லுவேன், அனுமதி என்ன? பொதுக்கூட்டமா கட்சி ஊழியர் கூட்டமா? பொதுக்கூட்டம். பொதுக்கூட்டமா கூட்டம் யார் வேணாலும் வருவாங்க, மக்கள் வரும். பொதுமக்களுக்கான கூட்டம் தான். நல்லா புரிஞ்சுங்க, பொதுமக்களுக்கான கூட்டம் தான். அந்த இடத்துல நீங்கள் இந்த கட்சியை சேர்ந்தவங்கன்னு பிரிக்கிறது தவறானது. திமுகவை சேர்ந்தவங்க கூட இருக்கலாம், பிஜேபியை சேர்ந்தவங்க கூட இருக்கலாம். நான் கூட விஜய் கூட்டத்துக்கு செல்லலாம், நான் கூட திமுக கூட்டத்துக்கு சொல்லலாம். நீங்கள் ஏன் வந்தீங்கன்னு கேட்க முடியுமா? முடியாது. அதனால் இதை முழுக்க முழுக்க கண்காணிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் காவல்துறைக்குத்தான் இருக்கிறது. ஆனால் நம்ம நிகழ்ச்சி ஏற்பாடு செய்கிற கட்சியானது ஒரு கட்டமைப்பு உள்ள ஒரு கட்சியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக செய்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பல கூட்டங்களில் நாங்களே அதுக்கு பேரிகேட்லாம் அமைப்போம். பட் இங்கே அந்த மாதிரியான சூழ்நிலையே இல்லை. ஏன்னா இங்கே நீங்கள் ஒரு 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 இடத்துல ஒரு நார்ச்சந்தி அல்லது ஒரு முச்சந்தியில் நீங்கள் இடம் கொடுக்குறீங்க சார். 2 சைடு அது கரூர் ஈரோடு ரோடு சார், 80 அடி ரோடு. ஏன்னா நான் ஸ்பாட்ல போய் பார்த்தோம், 2 சைடுமே ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கு. ஆமாங்க, 2 சைடுமே போய்க்கலாம் வந்துக்கலாம். ஆமா, அவ்வளோ ஸ்பேஸ் இருக்கு. அப்புறமா இங்க இல்லையே, இங்க ப்ராப்ளம் ஆயிருக்குது. அதுதான் என்னன்னா, அந்த நெரிசல் கம்மியா இருக்கிற இடத்துல வண்டி நிறுத்தி பேசுங்க. இந்த சைடு ஸ்பேஸ் இருக்கு, இந்த சைடு ஸ்பேஸ் இருக்கு, எல்லாரும் இப்படி மூவ் ஆகி வந்தா கூட பிரச்சனை இருக்காதுன்னு அதனாலதான் காவல்துறை அதை இன்சிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் அதை கேட்கலங்கிறது தான் விமர்சனமே. நான் என்ன சொல்றேன், நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் கேட்கவில்லை என்று சொல்வதற்கு நீங்கள் அவசியமே இல்லை, காவல்துறை அவசியம் இல்லை. இன்றைய காவல்துறை எதிர்க்கட்சிகளை எப்படி கையாளுகிறது என்பது நமக்கு தெரியும். நான் 2 மாதங்களுக்கு முன்னால் 1.5 மாதங்களுக்கு என்னையே கூட ஒன்றும் இல்லைங்க, ஆட்களே கிடையாது, 30 பேர் 40 பேர் கூட இல்லை. ஒரு பத்திரிகையாளரை சந்திக்க செல்லும் பொழுது என்னை இவர்கள் நடத்திய அராஜக வன்முறை வெறியாட்டம் என்பது மிக மிக மோசமானது. இன்றைக்கி காவல்துறையை அப்படித்தான் இருக்கிறார்கள். வேணும்னா அந்த வீடியோவும் போட்டு விடுங்க இப்போ பேசும்போது. ஏன்னா அவ்வளவு மோசமாக தான் நடந்து கொள்கிறார்கள், மனிதாபம் இல்லாமல் தான் நடந்து கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒன்றும் மாற்று கருத்து. நீங்கள் சும்மா நான் சொல்வது, அவர்களை அப்படி நடக்க தூண்டுவது யார்? விஜய் தான் சார். அவர் தான் அப்படி நிர்வாகிகள் அப்படி ஆளும் கட்சி தான்.
நாங்கள் என்ன பண்ணோம்? திரு அமித்ஷா அவர்களை மிக மோசமாக இப்போ இவர் பேசிய காரணத்தினால, ராஜா பேசிய காரணத்தை கண்டித்து நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தோம். அந்த ஆர்ப்பாட்டம் நடத்துவது நான் ஒரு 100 பேரோட 150 பேரோட நான் கலந்துக்கிறேன். அப்போ பத்திரிகையாளரை சந்திக்க செல்லும் பொழுது காவல்துறையினர் வந்து இழுத்துக்கிட்டு போனால் இது என்ன மாதிரியான சர்வாதிகாரமான ஒரு ஆட்சி? அதே சர்வாதிகாரத்தை அவர்கள் அங்கே அரங்கேற்றி இருப்பார்கள். என்றைக்குமே மாப் சைக்காலஜி என்ன, போலீஸ்காரங்க அடித்தா அதை எதிர்த்து போகிறது தான் வந்து மாப் சைக்காலஜி. மற்றபடி என்னை பொறுத்தவரையில் இதற்கு வந்து முதல் பொறுப்பேற்க வேண்டியது அரசாங்கம் முதல்ல பொறுப்பேற்க வேண்டும். இதுக்கு நீங்கள் அனுமதி வழங்கி இருக்கிற என்று சொன்னால் அங்கு என்ன நடந்தாலும், அசம்பாவிதம் நடந்தாலும் அதற்கு முழு பொறுப்பும் காவல்துறைக்குத்தான் இருக்கிறது. எழுதி வச்சுங்க. நான் சொல்கிறது சட்டம். இல்லை சார், எனக்கு நீங்கள் சொல்கிறது புரியுது. என்னன்னா காவல்துறை பொறுப்பேற்றுக்கிறதுக்கு முன்னாடி அனுமதிக்கு கொடுத்த நேரத்தில் நீங்கள் வரமாட்டீங்க, அனுமதிச்ச இடத்துல நீங்கள் வரமாட்டீங்க, நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு வருவீங்க, தொண்டர்கள் வெயிட் பண்ணலாம், நீங்கள் எந்த தார்மீக பொறுப்பு எல்லா இடத்துலையும் அப்படிதான் பண்ணிட்டாங்க. இவ்வளவு சிக்கல்கள். சரி, நான் என்ன கேட்குறேன், நாமக்கல் அப்படி தான் நடந்துச்சு. நாமக்கல் அப்படி, திருச்சியில் அப்படி, பெரம்பலூர், அப்புறமா பெரம்பலூர் கூட்டத்தை ரத்தே பண்ணாங்க. ஒரு நிமிஷம் இருங்க. அப்போது அதை காரணம் காட்டி நீங்கள் அனுமதிக்க இந்த மாதிரி ஒத்துழைக்க மறுக்கிறீர்கள், நீங்கள் நிறுத்தலை. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களை நீங்க முடக்குறீங்க, இது பண்றீங்களா, அது பண்றீங்களா, அதை பத்தி உங்களுக்கு என்ன கவலை? உங்க கடமையை செய்யுங்க. நீங்க இதுதான் நான் சொல்றேன். இதைத்தான் நான் சொல்கிறேன். நீங்கள் ஒருவேளை நான் சொல்வது நான் வந்து இப்படி செஞ்சாங்கன்னு சொல்ல, நீங்க சொல்றதை வச்சுக்கிட்டு நான் சொல்றேன். ஒருவேளை தவறு செய்ததாக இருந்தாலும் கூட, ஒருவேளை இவர்களுடைய அந்த நிபந்தனைகளை மீறி விட்டார்கள் சொன்னாலும் கூட, காவல்துறை வந்து நம்ம இதில் போய் எதனா சொன்னாக்க பிரச்சனை ஆகிடுமா அப்படின்னு சொல்கிறோம், விட்டுட்டாங்கன்னு சொல்கிறீங்க. அது சரியா? நான் கேட்பது அதுதான். முறையாது. இல்லை, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் அதை அரசியலுக்கு பயன்படுத்துறாரு. அரசியல் ரீதியாக வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? போலீஸோட பிரச்சனை என்ன? திருப்பி நீங்கள் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க. அதை போலீஸுக்கு என்ன பிரச்சனை? காவல்துறை ஒரு ஆள் புரியுதா? அதைத்தான் சொல்கிறோம். ஆட்சியாளருடைய கைப்பாவையாக போலீஸ் காவல்துறை இந்த ஆட்சி காலத்துல இருக்க மாதிரியே சொல்ல. நீங்க செய்யக்கூடாதுங்க. எல்லா ஆட்சி காலத்திலும் அதெல்லாம் எல்லா மாநில அரசுகளையும் மத்திய அரசு எல்லா ஏஜென்சியும் அப்படிதான். நீங்க மத்திய அரசு, தமிழக காவல்துறை மட்டும் ஏன் மத்திய அரசை நீங்க சொல்றீங்க? நான் சொல்லலைங்க, நீங்க சொல்றதை வச்சுதாங்க நான் சொல்றேன். நான் எதுவுமே சொல்லல. கௌதம் நீங்க தான் சொன்னீங்க, ஐயா நாங்கள் வந்து காவல்துறை சில கட்டுப்பாடுகளை விதித்தது, கட்டுப்பாடுகளை மீறினார்கள், ஆனால் மறுபடியும் காவல்துறை அனுமதித்தது. அந்த மீறிய கட்டுப்பாடுகளை கூட அப்ப நீங்க சொல்லக்கூடாது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க திருச்சி அந்த மாதிரி பிரச்சனை வந்தப்ப அடுத்த கூட்டத்துக்கு வரும்போது நாகையில அவங்க வாக்குறுதி கொடுக்குறாங்க, இவ்வளவு இல்லங்க நாங்க எங்க தொண்டர்களை கட்டுக்கோப்பா வச்சுக்கிறோம், நாங்க இது செய்கிறோம் கொடுக்குறாங்க. இதுவே தவறுன்னு சொல்றேன். எங்க தொண்டர்களை நீங்க சொல்றதே தவறு. நடப்பது பொதுக்கூட்டம். என்ன பேசுறீங்க நீங்க? தெருவில் போய்கிட்டு இருக்கும் பொழுது நான் கேட்கிறேன், நாம் நாமக்கல்ல இருந்து கரூர் வரைக்கும் பார்த்தோம். அந்த விஜய் அவர்கள் வந்து கொண்டிருக்கிற வாகனத்தின் பின்னால் எத்தனை போலீஸ் வெஹிக்கிள் இருந்துச்சு? முன்னால் எவ்வளோ பேர் போனாங்க? நீங்கள் எனக்கு பதில் சொல்லுங்கள். முன்னாடி ஒரு போலீஸ் போச்சு, அதுக்கப்புறம் அவங்களோட அவ்வளோதான். ஆனால் அந்த வண்டிக்கு பக்கத்தில் எவ்வளவு 2 வீலர்ஸு, எவ்வளோ 3 வீலர்ஸு, அந்த என்டையர் ஏரியா டிராஃபிக் ஜாம் ஆச்சா இல்லையா? அதில் காவல்துறையினர்கள் நடவடிக்கை இருக்காதா? காவல்துறை தங்களுடைய கடமையை சரிவர செய்யவில்லை என்பது இதை விட ஒரு உதாரணம் வேணுமா? நம்ம வீடியோஸ் பார்த்தோம். விஜய் அவருடைய வாகனம் சென்று கொண்டிருக்கும் பொழுதே அங்கே வந்து இருசக்கர வாகனங்களுக்குள்ளே தள்ளுமுள்ளு நடந்து கீழே விழுறாங்க, எல்லாம் ஆக்சிடென்ட் ஆகுது, கீழே விழுறாங்க. நல்ல வேளை இந்த வாகனத்தினுடைய சக்கரத்தில் போய் மாட்டிக்காத இருந்தாங்க, அசம்பாவிதம் நிகழவில்லை. ஆனால் இதெல்லாம் காவல்துறையுடைய கடமையாக இல்லையா? பொது இடத்துல இப்போ நான் இந்த தெருவில் நான் வந்து என் வண்டியை கொண்டு போய் நடுரோட்டில் நிற்க வச்சுறேன், காவல்துறை எனக்கு கேள்வி கேட்குமா இல்லையா? அப்புறமா டிராஃபிக் ஜாம் ஆகுது, மக்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுதுன்னா செய்வாங்க. அப்போ இதெல்லாம் சுவமோட்ட காவல்துறை இதை முன் வந்து இதெல்லாம் செய்யணுங்க. உங்களுடைய கடமை அதுதானே. அப்போது நான் சொல்வது என்னன்னா, அவங்க இதுக்கு முன்னால் 40 கிலோமீட்டர் முன்னால் கேட்கலன்ற பொழுது காவல்துறை ஒன்று தானே. அப்போ இன்டெலிஜென்ஸ் சொல்லணுமா இல்லையா? அப்போ அதுக்கு முன்னால் நீங்கள் அதெல்லாம் செஞ்சுருக்கீங்களா? அதெல்லாம் வரட்டும், சொல்லட்டும். காவல்துறை தன்னுடைய தரப்பை முன் வைக்கிட்ட, நான் வேணான்னு சொல்ல. ஆனால் இந்த ஆர்குமெண்ட் இருக்குது பாருங்கள், இவங்க சொன்னால் கேட்க மாட்டாங்க, அது அரசியல் ரீதியாக கொண்டு போடுவாங்க, அதனால் வேணாம், அதனால தான் அது சொல்லலைன்னு சொல்லுவது முட்டாள்தனம். அது தவறானது. நீங்கள் யார் அதை சொல்கிறதுக்கு? இல்லை அப்புறமா அரசியல் பண்ணுவாங்க காவல்துறை. அப்போ அரசியல் பண்ணால் விட்டுட்டு போங்க, அதுக்கு பர்மிஷன் நீங்கள் தேவையில்லை.
காவல்துறையே வேணாம். அந்த ஆர்குமெண்ட் வந்து தவறானது. இவங்க கேட்கலைங்க அதனால் அப்படின்னு சொல்லக்கூடாதுங்க. நான் காமிக்கிட்டோமா ஆர்எஸ்எஸ்னுடைய பேரணிகளும் போது என்னெல்லாம் காவல்துறை கட்டுப்பாடு விஷயம் சொல்லட்டுமா? நீங்கள் எத்தனை பேர் வருவீங்க, ஒரு வண்டியில் எந்தெந்த வண்டியில் யார் யார் வருவீங்க, வண்டி நம்பர் என்ன, அந்த வண்டிக்கு சொந்தக்காரங்க யார், இதெல்லாம் கொடுக்க முடியுமா சார்? நீங்கள் நினச்சா என்ன வேணாலும் செய்வீங்க. ஏன் செய்யலாத? அதனால் நீங்கள் காவல்துறையை டிஃபெண்ட் பண்ணி பேசாதீங்க. நம்ம காவல்துறையில் நல்ல ஆஃபீஸர்ஸ்லாம் இருக்காங்க. ஆனால் ஒரு ஆட்சி தன்னுடைய ஆட்சியில் நிரந்தர காவல்துறை தலைவரை நியமிக்க முடியாத அல்லது நியமிக்க எண்ணமில்லாத ஒரு ஆட்சி இந்த திராவிட மாடல் திமுக ஆட்சி என்று நான் நேரடியாக குற்றம் சாட்டுகிறேன். உங்கள்கிட்ட அதற்குண்டான அனுபவம் வாய்ந்த அதிகாரிகள் இருந்தும் கூட நீங்கள் பொறுப்பு டிஜிபியாக பெரிய அளவில் எக்ஸ்போஸ் இல்லாத ஒருவரை நீங்கள் போட்டு வச்சிருக்கிறீங்க. உண்டா இல்லையா? எதற்காக அப்படி செய்யணும்? ஏன் சீனியாரிட்டி படி நீங்கள் வந்து அவரை நியமனம் பண்ணிட்டு போங்க. என்ன உங்களுக்கு பிரச்சனை? இதுக்கே நீங்கள் 4 மாதம் ஆகணும். அப்போ தலை சரியில்லை என்று சொன்னால் வால் எப்படி சரியாக இருக்கும்? இதை தான் நம்ம கேள்வி கேட்குறோம். இது ஒட்டுமொத்தமாக திராவிட மாடல் திமுக ஆட்சியினுடைய தோல்வியாகத்தான் நான் கருதுகிறேன். நான் இதில் வந்து நான் குற்றம் சாட்டுவது அவர்களுடைய நிர்வாக ரீதியாக நடைபெற்றிருக்கக்கூடிய குழப்பங்களைத்தான். ஆனால் அதே போல் எல்லோருக்குமே பொறுப்பு இருக்கிறது. நிகழ்ச்சி நடத்திய விஜய் அவர்களுக்கும் அதில் வந்து பொறுப்பேற்க வேண்டும். அப்போ தான் வி ஷுட் லேர்ன் ஒன்லி ஃப்ரம் மிஸ்டேக்ஸ். தவறுகளிலிருந்து பாடம் கற்க வேண்டும். அதே போல் அரசனுடைய நிர்வாகம், காவல்துறை, ஏன் ஒருபடி நான் மேலே போய் மக்கள் கூட தெளிவாக சிந்தித்து நம்ம ஒரு இடம் போகிறோம்னு சொன்னால் நமக்கு பாதுகாப்பு இருக்கிறதா இல்லையா என்பதையெல்லாம் ஆராய்ந்து, ஏன்னா அவங்களுடைய குழந்தைகளெல்லாம் இழந்திருக்கிறார்கள். சின்ன பசங்களை கூட்டிட்டு போகும்போதெல்லாம் எவ்வளவு ஜாகிரதையாக நம்ம கூட்டிட்டு போகணும், இதையெல்லாம் மக்களும் புரிந்து கொண்டு நடந்து கொள்ள வேண்டும் என்பது தான் நம்முடைய ஒரு. நன்றி சார். நேரத்தை செலவழிச்சதுக்கு நன்றி. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், 1 வாங்கினால் 1 இலவசம். Celebrate this Diwali with Indian Princess. Shop your favorite styles and get induction stove free. Visit your nearest store today. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.